ஹாய் ஹலோ ஆல் நான் ஷோபனா ரன்னிசம் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு என் முன்னாடி வந்து சப்ளிமெண்ட்ஸ் கடை மாரி வச்சிருக்கேனா, அவ்வளோலாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு நான் என்னென்ன யூஸ் பண்றேன், எதுக்காக இத எடுக்கிறேன் அப்படின்றத சொல்றேன். சயின்டிஃபிக்கா இதுல இந்த ஒரு கெமிக்கல்ஸ்லாம் இருக்கு. புரோட்டீன்ல வந்து இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப வந்து கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் இருக்கு, சோடியம் இருக்கு, எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இந்த மாரி என்னென்னமோ எல் சிட்ருலின், எல் மேலனைட் என்னமோ அந்த மாரி பேர்கள்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க போறது கிடையாது. நானும் உங்கள மாரி சாதாரண ஒரு காமனான ஒரு ஆளு. இப்ப நான் பிராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத வெளியில இருந்து கேட்டு, என் உடம்புக்கு என்ன செட் ஆகுன்றத நான் அனலைஸ் பண்ணி, இதெல்லாம் எடுத்தா எனக்கு போதும். இவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ள எனக்கு எடுத்தா போதும் அப்படின்னு ஒரு ஐடியால இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். இத பார்த்துட்டு நான் யூஸ் பண்ற பிராண்ட பார்த்துட்டு நீங்க தயவு செய்து இத வாங்காதீங்க. நான் ஒரு மாசமும் ஒரு பிராண்ட மாத்தி மாத்தி எனக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்து மாத்தி அப்படியே ஷஃபிள் ஆகி போய்க்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அப்படின்னு கன்க்ளூஷனுக்கு வராதீங்க. இப்ப என்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்றேன். EWA இருக்கு, கிரியேட்டின் இருக்கு, ப்ரீ ஒர்க் வாங்கியிருக்கேன், புரோட்டீன் பவுடர் இருக்கு, ஒமேகா 3 ஃபிஷ் ஆயில் இருக்கு. அப்புறம் இது மெலட்டோனின் டேப்லெட். அப்புறம் இது ஹை புரோட்டீன் ஓட்ஸ் தெரியும்ல? ஓகே. இப்ப இதுல எதுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னோட ஃபேவரைட் EWAல இருந்து ஆரம்பிக்கிறது. இந்த EWA எதுக்கு நான் எடுக்கிறேன் அப்படின்றத நான் சொல்றேன். காலையில நான் ரன்னிங் போறேன். ரன்னிங் வீடியோஸ் தான் நான் போடுறேன். லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்கு. அதாவது ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் குறையாம ஓடணும் அப்படின்றது. ஸோ அதனால ஒரு வாரத்துக்கு மைலேஜ் வந்து 100 ஆச்சு புஷ் பண்ற மாரி இருக்கும். ஆ ஒரு மாசத்துக்கு 300லேருந்து 500, 600 வரையும் கூட சில சமயம் ஓடுவோம். அப்படின்றப்ப எனக்கு ஒரு எனர்ஜி தேவை. காலையில எனக்கு வந்து இப்போ வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு நான் ஆரம்பிக்கிறேன்னு வைங்களேன், எனக்கு அது வயித்துக்குள்ளேயே ஒரு இடத்துல போய் தங்கி வலிக்கிற மாரியே இருக்கும். இதே இது வேற ஏதாச்சும் ஒரு ஓட் மீலு, பிரெட் இந்த மாரி சாப்பிடுறது எனக்கு அது செட் ஆகல. ஸோ எனக்கு ஏதாச்சும் லிக்விடா குடிச்சா போதும் அப்படின்னு நான் யோசிக்கும்போது நான் கேட்டேன். அப்ப கேட்கும்போது ஒரு சப்ளிமெண்ட் சொன்னாங்க EWA அப்படின்றது. எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து புரோட்டீன சிந்தசைஸ் பண்ணும் அப்படின்றது. அதுக்கு டீட்டெயில்டா எனக்கு அது தெரியல. ஆனா இது என்ன பர்ப்பஸ் பண்ணும் அப்படின்னா, காலையில நம்ம வயிற வந்து இப்ப காலையில எந்திரிச்சோனே எனக்கு வயிறு அப்படியே பசிக்கும். அல்லைய புடிச்சு இழுக்கிற மாரி இருக்கும். அப்ப கபகபன்னு ஏதாச்சும் ஒண்ணு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு யோசிக்கும்போது, இந்த மாரி EWA சாப்பிடுறோம் அப்படின்னா, ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். வயிறு வந்து ஓகே நெறஞ்ச மாரி இருக்கும். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, EWA பிளஸ் 7.4 கிராம் அப்படின்னு போட்டு 100 mg கஃபைன் இருக்கு. எலக்ட்ரோலைட் ஃபார்முலா இருக்கு அப்படின்றாங்க. எலக்ட்ரோலைட்னா தெரியும்ல சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் கலந்தது. ஸோ இதுல வந்து எல் லூசைன், எல் தியோனைன், தியோரைன், ஐசோலைன், வேலைன் அப்படின்னு நெறைய விஷயங்கள் இருக்கு. எலக்ட்ரோலைட் பிளெண்ட பொறுத்தவரையும் சோடியம் இருக்கு, கால்சியம் சிட்ரேட் இருக்கு, சோடியம் குளோரைடு, கெஃபைனு, மெக்னீசியம் ஆக்சைடு, டைபொட்டாசியம் பாஸ்பேட் அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் எலக்ட்ரோலைட் பெண்டுன்றது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து டீஹைட்ரேட் ஆகாம இருக்கிறதுக்காக எலக்ட்ரோலைட்ஸ் வந்து நம்ம பேலன்ஸ்டா எடுத்துக்கிறது. ஸோ அதுக்காக இந்த EWA சப்ளிமெண்ட்ட ஃபர்ஸ்ட்டா நான் எப்பயுமே எடுப்பேன் நானு. எல்லா ரன்ஸுக்கும் எடுக்க மாட்டேன். இப்போ வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஈஸி போறேன்னா, அப்பல்லாம் எடுக்க மாட்டேன். லாங் ரன் போறேன் அப்படின்றப்ப எடுப்பேன். இது வந்து மொத்தம் EWAல வந்து மசில் டெக் பிராண்ட்ல வந்து எடுத்தேன். இதோட சர்விங்ஸ் வந்து 30 இருந்தாலும், ஃபுல் ஸ்கூப் நான் போட்டு யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு 1/2 ஸ்கூப் போடுவேன். இப்போ ஃபுல் ஸ்கோப் எப்போ போடுறேன் அப்படின்னா, 20 கிலோமீட்டர் ஓட போறேன். இல்ல 25 கிலோமீட்டர் என்னோட லிமிட்ட தாண்டி நான் புஷ் பண்ண போறேன் அப்படின்னா, ஃபுல் ஸ்கோப் போடுவேன். 1 மந்த்ல இருந்து 2 மந்த்ஸ் வரையும் கடைசியா நான் எப்போ வீடியோ போட்டேன் இது வாங்குறேன் அப்படின்னு. இப்போ வந்து ஹெல்த் கார்ட்ல போய் நானும் தனுஷும் போய் வாங்கிட்டு வந்தோம். எ இத மேக்ஸிமம் 2 மாசம் வரையும் யூஸ் பண்ணுவேன். வாரத்துல 2 நாள், 3 நாள்ன்ற மாரி விட்டு யூஸ் பண்ணி, ஹாஃப் ஸ்பூனா யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாசம் வரையும் யூஸ் பண்ணுவேன். ஏன் குறிப்பா மசில் டெக் அப்படின்னா, இவரு விஷால் 516 ஒருத்தர நீங்க பார்த்திருப்பீங்க. இது எதுவுமே நான் சொல்லப்போற எதுவுமே என்னோட ஒப்பீனியனு. நான் என்ன கேட்டேன், வச்சேன்றத தான் சொல்ல வரேன். ஓகேவா? நீங்க எதுவும் கற்பனைக்குள்ள போக வேணாம். அவரு ஒரு மசில் டெக்ன்ற பிராண்ட் புரமோட் பண்ணியிருந்தாரு. ஸோ, அவரு ரொம்ப ஜென்யூனா அவரோட வீடியோஸ்லாம் பார்த்திருக்கேன். நெறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சயன்டிஃபிக்கா பேசுவாரு. ஸோ, இவர் சொன்னா சரியா இருக்கும் அப்டின்ற காரணத்தினால, நான் ஆரம்ப கட்டத்தில அவர ஃபாலோ பண்ணும்போது, மசில் டெக் பிராண்ட புரமோட் பண்ணியிருந்தாரு. ஸோ, இந்த பிராண்ட் நல்லா இருக்கும் அப்டின்றதுனால, புரோட்டீன் பவுடரும் இதில தான் எடுத்தேன். EWA சப்ளிமெண்ட்டும் இதில தான் எடுத்தேன் நானு. ஏன் ஈவன் கிரியேட்டினும் இதில தான் எடுத்தேன். ஸோ, அப்படி ஆரம்பிச்சது தான். இதில ஆப்பிள் சோர் ஃப்ளேவர்ன்றது ரொம்ப எனக்கு புடிச்ச ஃப்ளேவரா இருக்கு. குடிச்சாலே வயிறு நிரம்பிரும் அப்டின்ற மாரி இருக்கு. இப்ப நான் வாங்கியிருக்கிற பிராண்ட் வந்து மசில் பிளேஸ். இது ஏன் வாங்கினேன் அப்டின்னா, கடைக்கு ஹெல்த் கார்ட்ல போனப்போ இது 1 டப்பா தான் இருந்தது. ஆ தனுஷோட மென்டாலிட்டி எப்டின்னா, காசு அதிகமா உள்ளது தான் வந்து நல்ல வேல்யூவா இருக்கும் அப்டின்றது. ஸோ இது இம்போர்ட்டட் ப்ராடக்ட் அப்டின்றதுனால டாக்ஸ்லாம் போக ரூ. 1750 வந்தது. இது ரூ. 1450 வந்தது. ஸோ நீ இத வச்சுக்க. இதானே ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்த அப்டின்னு சொல்லிட்டு,
இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. 2வது அவன் வந்து ரொம்ப பயப்படுவான். சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்கிறதுனால, சப்ளிமெண்ட்ஸ்னால எனக்கு அந்த பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை வருது, கிரியேட்டின் எடுக்கிறதுனால எனக்கு அது இது அப்படின்னு. ஸோ அதனால அவன் போக்குல விட்டுறது. ஸோ ஓகே. இடபிள்யூ பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2வது நான் முக்கியமா எடுக்க போறது வந்து இந்த கிரியேட்டின். இந்த கிரியேட்டின் வந்து எப்போலாம் எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சைக்கிள் மாரி யூஸ் பண்ணுவேன். எப்படி அப்படின்னா, இன்டென்சிட்டி ட்ரெய்னிங் வந்து ஜிம்ல போய் நான் யூஸ் பண்ணும்போது போடும்போது, ஆ இப்போ வந்து ஹெவி ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும், நான் மசில பில்ட் பண்ண போறேன் அப்படின்லாம் நினைக்கும்போது நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இந்த கிரியேட்டின் எடுப்பேன். கிரியேட்டின் வந்து அதுக்காக ஜிம் ஒர்க் அவுட் மட்டுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸ்ப்ரிண்டர்ஸ் முக்கியமா எடுக்கலாம். மசில் வந்து டெஃபனிஷன் அதிகமா வச்சிருக்கிற ஆளு, இந்த கிரியேட்டின்னால ஹை பெர்ஃபார்மன்ஸ அச்சீவ் பண்றதுக்காக எடுக்கிறது. இது வந்து ரொம்ப சேஃபஸ்ட் சப்ளிமெண்ட்ன்னு எல்லாரும் சொல்றாங்க. கிரியேட்டின்ன்றது. கிரியேட்டின் மோனோஹைட்ரேட்ன்றது. இதனால என்னென்ன கிடைக்குது அப்படின்னா, எனர்ஜி கிடைக்குது, பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. மசில்ல போய் அந்த வாட்டர் கன்டென்ட் ஸ்டோர் ஆகுறதுனால மசில் வந்து மாஸா அதிகமான எனர்ஜி புஷ் பண்ற மாரி நமக்கு ஒரு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு ஒரு சேஃபஸ்ட் சப்ளிமெண்ட் ஒரு ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் ஜிம்ல போய் ஹெவி வெயிட்ஸ் போடுறதா இருக்கட்டும், நல்ல ஸ்பீட் ஒர்க் அவுட்ஸ் நெறைய பண்ற ரன்னிங்ல சொல்றேன். அதெல்லாம் பண்றதுக்கு இந்த கிரியேட்டின் எடுக்கிறது. கிரியேட்டின்ல எனக்கு எந்த பிராண்டுன்றது தெரியல. மசில் பிளேஸ் எடுத்திருக்கேன், மசில் டெக் எடுத்திருக்கேன். வேற என்ன சொல்றது? ஆப்டிமம்ல எடுத்திருக்கேன். இது இந்த பாருங்க ஆப்டிமம் இந்த இது. ஸோ இந்த மாரி ஒரு ஐடியால இந்த கிரியேட்டின் டப்பா வாங்கியிருக்கேன் நானு. இந்த கிரியேட்டின பொறுத்தவரை கிட்னி இஷ்யூ இருக்கிறவங்க ஆ பார்த்து செக் பண்ணி அவங்களோட ஆ கிட்னி ஃபங்ஷன் டெஸ்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு எடுக்கிறது நல்லது அப்படின்றத சஜெஸ்ட் பண்றாங்க. நான் ஒரே ஒரு தடவ மட்டும் எடுத்திருக்கேன். இது கிட்னி டெஸ்ட் எனக்கு நல்லா இருக்கு அப்படின்றதுனால எனக்கு பிரச்சனை இல்ல. எடுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. யூசுவலா வந்து ரன்னிங் போறதுனால நான் வந்து ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 லிட்டர் தண்ணி எப்படியும் குடிச்சிருவேன் நானு. 2வது என் ஹைட் வெயிட்டுக்கு வந்து மினிமம் 4 லிட்டராச்சும் குடிச்சா தான் என் உடம்பு தாங்கும். ஸோ அதனால கிரியேட்டின் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 6 லிட்டர் தண்ணி வரையும் கூட குடிப்பேன். கிரியேட்டின பொறுத்தவரையும் இவ்வளோதான். வேற எதுவும் பெருசா சொல்றது கிடையாது. 3வது முக்கியமான ஒரு மேட்டர் இருக்கு. அதான் வந்து இந்த புரோட்டீன் பவுடர். இதுதான் வந்து எனக்கு பெரிய தலைவலிய குடுக்குறது. உங்க எல்லாத்துக்குமே பெரிய கஷ்டத்த குடுக்க போறதும் இதுதான். இப்ப நான் எடுத்திருக்கிறது வந்து ரோனி கோல்மன். சரியா? இதுவும் அந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து என்னைய மாரி ஒரு இன்ஃப்ளூயன்சரு. என்னைய மாரி கிடையாது. அவரு என்னையோட பெரிய ஆளு. ஸோ அவரு வந்து இந்த மாரி ஒரு ஒரு இதுக்கும் ரேட்டிங் குடுத்திருப்பாரு. ஸோ அத பார்த்துலாம் நான் வாங்குனேன் நானு. இந்த பிராண்டுக்கு எவ்வளோ, இந்த பிராண்டுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லும்போது, இந்த ரோனி கோல்மேனுக்கு ஒரு பிராண்ட் ஒரு நம்பர் குடுத்திருந்தாரு. 9ஓ, 8ஓ குடுத்திருந்தாரு. ஸோ இத வாங்குவோம் அப்படின்ட்டு வாங்குனேன். ஏன்னா, ஒரு பட்ஜெட் இப்போ ஆன் ஆப்டிமம் வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதோட விலை பார்த்தீங்கன்னா 4000, 4000, 8000, 9000, 8500 அந்த மாரி வந்துரும். ஸோ இது வந்து 7000 சில்ற வந்தது. நான் போனது 5000லேருந்து 6000த்துக்குள்ள வாங்கணும்னு தான் போனது. அது எப்படி வாங்குவேன் அப்படின்னா, மசில் டெக்ல நான் 2 மாசத்துக்கு முன்னாடி வாங்கும்போது இருந்த ரேட் வந்து ரூ. 5400க்கு 2 கிலோ இருக்கிறது வாங்கிட்டு வருவேன் நானு. வெண்ணிலா இல்லன்னா சாக்லேட் வாங்குவேன். எனக்கு சாக்லேட் பிடிக்காது. வெண்ணிலாவும் ஓரளவுக்கு நார்மலா தான் பிடிக்கும். மித்த ஃப்ளேவர்ஸ் கிடைக்கல அப்படின்றதுனால, அந்த மசில் டெக் பிராண்ட்ல வாங்குவேன். இப்ப என்னன்னா, எனக்கு மசில் டெக் பிராண்ட்ல எடுக்கிறதுமே ஒரு சின்ன சின்ன ப்ளோட்டிங், கான்ஸ்டிபேஷன் வந்து அது இருக்குது. மசில் டெக்ல எடுக்கிறது. சரி நான் வேற எது சஜெஸ்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எது இருந்தது அப்படின்னா, முதல்ல நான் எடுத்தது வந்து மசில் பிளேஸ். அது ரொம்பலாம் பிரச்சனை பண்ணல. ரொம்ப நார்மலா இருந்தது. ஆனா, விஷால் 560 வந்து வீடியோஸ்ல வந்து இந்த மசில் பிளேஸ பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து அவரு அவ்வளவா ரிவ்யூ குடுத்திருக்க மாட்டாரு. இது வேணாம் அப்படின்ற மாரியே சொல்லியிருப்பாரு. ஸோ, எனக்குமே அதுல உடன்பாடு இல்ல. சரி இவரு சொன்னா சரியா இருக்கும் அப்படின்ற காரணத்தினால நான் என்ன பண்ட்டேன், மசில் பிளேஸ மட்டும் தவிர்க்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் மசில் டெக் எடுத்தேன். ஆன் ஆப்டிமம் எடுத்தேன். ஆன் ஆப்டிமம் பொறுத்தவரையும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சாஃப்ட்டா, புரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப ஏதோ பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். அது பவுடர்னா பவுடர் தான். அதாவது நம்ம இந்த டால்கம் பவுடர் இருக்குல்ல, முகத்துக்கு போடுற பவுடர் அப்படி தொட்டோம்னா வழுவழுன்னு இருக்கும்ல, அந்த மாரி ஒரு டெக்ஸ்சர்ல இருந்துச்சு. அது சாப்பிட்டாலே எனக்கு எதுவுமே பண்ணல. ஆனா அதில ரெக்கவரி அதில ஏதாச்சும் சாப்பிட்டு பெனிஃபிட்ஸ் கிடைச்ச மாரி எனக்கு ஃபீல் இருந்ததான்னு கேட்டா, அது ஒண்ணும் பெருசா தெரியல. ஆனா எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணல. ஆன் ஆப்டிமும் ரொம்ப கிளீனா இருந்தது. அதனால தான் அத பெருசா சொல்றாங்களோ என்னமோ தெரியல எனக்கு. எனக்கு இது பார்த்தீங்க அப்டின்னா, ரோனி கொல்மன் பார்த்தீங்க அப்டின்னா, இது இது எடுக்கிறேன். ரெக்கவரி ஓரளவுக்கு நார்மலா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா ப்ளோட்டிங் வந்து ஏகப்பட்ட ப்ளோட்டிங்கு. மறுநாள் வந்து இத ஒரு தடவ சாப்பிடுறேன் 2 நாள், 3 நாள் கன்டினியூஸா எடுக்கிறேன் அப்டின்னா, ஸ்டொமக் அப்செட் ஆகுது. இத நான் முடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு ரூ. 6500க்கு இத வாங்கினேன். 6500 1800க்கு இத வாங்கினேன். இத கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ எத்தன பிராண்ட் நான் சொல்றேன் அப்டின்னா, மசில் பிளேஸ், மசில் டெக், ஆன் ஆப்டிமம், ரோனி கோல்மன்
வேற என்ன பிராண்ட் இருக்கு? வேற என்ன இது நல்லா இருக்கும் அப்படின்னு லேபர்டார் அப்படின்றாங்க. அவதார் இருக்கு. ஸோ இந்த மாரி இதுலலாம் எது பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு நான் என்ன நானே சோதிச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எந்தெந்த இதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு. அது மாரி நான் எதுக்கு இத சொல்றேன்னா, ஒரு ஆள் சொல்றத வச்சு உங்க உடம்புக்கு செட் ஆகும்னு கிடையாது. இதுலயே வந்து புரோட்டீன பொறுத்தவரையும் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. வே கான்சன்ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா, அதுல லாக்டோஸ் இருக்கும். சில பேத்துக்கு அது ஒத்துக்கிறாது. என் ஃப்ரெண்ட் இப்படித்தான் மசில் பிளேஸ்ல கான்சன்ட்ரேட் எடுத்து 1 நாள் 2 நாள் சாப்பிட்டு ரொம்ப டயரியா, லூஸ் மோஷன் மாரி ஆயி, அதுக்கப்புறம் அத வாங்கி ரூ. 3500க்கு வாங்கி அத ஒதுக்கி வச்சுட்டு, அது என்னது ஐசோலேட் அந்த இது சஜெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அத எடுத்துக்கிட்டு இருக்கான். சில பேத்துக்கு செட் ஆகாது. ஸோ அதனால எது செட் ஆகும் அப்படின்றத நீங்க தான் கொஞ்சம் செலவு பண்ணி கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். நான் இன்னமும் புரோட்டீன் தேடிக்கிட்டு இருக்கேன். என்னோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி. ஆப்டிமம் எடுக்கலாம். ஆனா பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்ப என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவரு ஜெர்மனில இருந்து வர்றாரு. ஆ அவரு வரப்போ ஆப்டிமம் வந்து 2 பேத்துக்குமே கொண்டு வர சொல்லியிருக்கோம். 2 கிலோ வந்து ரூ. 9,000 ஸோ அது கொண்டு வர சொல்லியிருக்கோம். சரியா? இது புரோட்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மீல் கிடையாது. அது ஒரு சாப்பாடு கிடையாது. நம்ம புரோட்டீன் வந்து நம்ம சாப்பாடுல வந்து கம்மியா எடுக்கிறோம். இன்னைக்கு வந்து காலையில ஒரு 5 முட்டை தான் எடுக்கிறேன். மத்தியானம் கொஞ்சோண்டு தான் வந்து புரோட்டீன் எடுக்குது. நைட்டும் எனக்கு அவ்வளோதான் இருக்கு. 100 கிராம கூட கவர் பண்ண முடியல 2 நாளா அப்படின்னா, இந்த மாரி புரோட்டீன வந்து நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, புரோட்டீன் வந்து உடம்புல சரியான அளவுல மெயின்டெயின் ஆகும். நம்ம அதிகமா ஓடுறதுனால மசில் லாஸ் ஆகும். ஸ்ட்ரெங்தனிங் நல்லா பண்ணணும். அப்படியே ஸ்ட்ரெங்தனிங் பண்ணாலுமே, இப்ப சரியான புரோட்டீன் இல்லைன்னா மசில் லாஸ் இருக்க தான் செய்யும். ஸோ, அதனால இந்த புரோட்டீன் பவுடர் எடுக்கிறதுன்றது ஒரு சேஃப் ஜோன்ல தான் இருக்கு. உங்களோட விருப்பத்த பொறுத்து இந்த புரோட்டீன் பவுடர் எடுங்க. நான் இதான் எடுக்கிறேன். இப்போதைக்கு இத காலி பண்ணிட்டு, நான் அவர் என் ஃப்ரெண்ட் கொண்டு வந்த ஆப்டிமம் தான் அடுத்து எடுக்க போறேன். இதுக்கடுத்து நான் சொல்ல வந்தது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிஷ் ஆயில். ஃபிஷ் ஆயில பொறுத்தவரையும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாயிண்ட்ஸுக்கு நம்மளோட எலும்புகளுக்கு, ஜாயிண்ட்ஸுக்கு இதுக்கெல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் குடுக்கும். இன்ஃப்ளமேஷன் அதாவது வலி நிவாரணி மாரி. இப்ப ஏதாச்சும் நம்ம ஓடிட்டு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு வலிக்குது அப்படின்னா, அப்ப இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த வலியிலிருந்து மீண்டும் ரெக்கவரிக்கு பேசிக்கா ரெக்கவரி, ஹெல்ப், ஜாயிண்ட்ஸு இந்த விஷயங்கள்லாம் சரி பண்றதுக்காக இந்த ஃபிஷ் ஆயில் எடுக்கிறது அப்படின்றத சொல்றாங்க. இதுல இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பிட்ட உடனே ஏப்ப விட்டோம்னா அந்த ஃபிஷ்ஷு அந்த வாடை ஒண்ணு வரும். சில சமயம் சில பேத்துக்கு இது வந்து ஒ வயித்துக்கு ஒத்துக்கிறாது. ஒரு மாரி ப்ளோட்டிங் இருக்கும். சரியா? கேஸ் ட்ரபிள் இருக்கும். ஃபிஷ் ஆயில பொறுத்தவரையும். ஃபிஷ்னாலே கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப மத்தி மீன்லாம் சாப்பிட்டோம்னா அதிகமா கேஸு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாரி ஃபிஷ் ஆயில பொறுத்தவரையும் இந்த ஒரு கான்ஸ் இருக்கு. ப்ரோஸும் நெறைய இருக்குது. ஃபிஷ் ஆயில் நான் மஸ்ட்டா எடுக்கிறேன். அத தவிர்த்து மல்டி விட்டமினா இருக்கட்டும், மித்த ஜிங்க் டேப்லெட் இந்த இதெல்லாம் நான் வந்து அ யாராச்சும் குடுத்தாங்க, ஏதாச்சும் சொல்றாங்க. அப்போதைக்கு நான் ஏதாவது ஒரு மூட்ல இருந்தேன்னா எடுப்பேன். அவ்வளோதான். இப்ப ப்ரீ ஒர்க் அவுட். ப்ரீ ஒர்க் அவுட்ட பத்தி சொல்லணும்னா, நான் 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்திருக்கேன். ஜிம் போறதுக்காக, ரன்னிங் போறதுக்காக. அதுவும் மசில் பிளேஸ்ல வந்து இந்த ப்ளூபெர்ரி ஃப்ளேவர்ல 100 எம்ஜி, 150 எம்ஜி கஃபைன்ல எடுத்திருக்கேன். இப்பவும் மசில் பிளேஸ்ல தான் வாங்கிட்டு எனக்கு வந்து இந்த டோட்டல் வார், பிளட் லாக் இந்த மாரி ஹெவியா இருக்கிறத போட்டு நல்லா ஜிம் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணணும்னு ஆசை. ஆனா நம்ம அந்த ஃபீல்ட விட்டு ரன்னிங்குள்ள வந்துட்டோம் அப்படின்றதுனால நமக்கு அவ்வளோ தேவையில்ல. அவ்வளோ எம்ஜி கஃபைன் தேவையில்ல அப்படின்றதுனால, இப்போ 200 எம்ஜி கஃபைன்ல விராத்தெக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த இது எடுத்தோனே என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புல எறும்பு கடிச்ச மாரி முள்ளு முள்ளா அங்கங்க குத்தும். அப்படியே உடம்பே அரிக்கிற மாரி இருக்கும். நம்ம நம்மளே கொஞ்சம் சோர்வா இருந்தாலும், ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணா தான் அந்த டைல்யூட்டே ஆகும். நம்ம உடம்புல இருந்து அந்த விஷயம் போகவே செய்யும். ஸோ அதனால நம்மள நம்மள நாமளே புஷ் பண்ணி வைக்கிறதுக்காக, இப்போ இன்னைக்கு காலையிலலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டயர்டா நேத்து வண்டியில போய் அலைஞ்சு பொருள்லாம் வாங்கிட்டு, நான் வீட்டுக்கு வந்து படுத்தா என்னால தூங்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு மாரி டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு ஸ்லீப்பு. காலையில எந்திரிச்சா ரெக்கவரியே இல்ல. 7 மணி நேரம் தூங்கியிருக்கேன். ஆனா 1/2 மணி நேரம் தான் டீப் ஸ்லீப் இருக்கு. ஸோ அப்படின்றப்ப என்னைய நான் புஷ் பண்ணணும். நான் ஓடியே ஆகணும் இன்னைக்கு. ஞாயித்துக்கிழம. விருப்பப்படுறேனோ, படலையோ எனக்கு இதுதான் வேல. வீடியோ போடணும். ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும்? ஓடணும். அப்படின்றப்ப எனக்கு புஷ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஒரு இது வேணும். ஒரு ஒரு பவர் வேணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரீ ஒர்க் அவுட் நான் எடுக்கிறேன். இது இப்ப தான் ஆட் பண்ணியிருக்கேன் நானு. ஸோ இது உங்களோட விருப்பம் தான். நீங்க எடுக்கிறது, எடுக்காது. இந்த பிராண்ட நீங்க மறந்துருங்க. இத காட்டாம என்னால சொல்ல முடியாது. நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டத எடுங்க. கடைசியா கடைசியா இந்த இந்த ஒரு சப்ளிமெண்ட் மெலட்டோனின். இது எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த தூக்கம். இந்த தூக்கத்த பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டீப் ஸ்லீப்ன்றது நல்லா வரணும். 8 மணி, 9 மணிக்கெல்லாம் தூங்கணும். இப்ப நீங்க 9 மணிக்கு தூங்குறீங்கன்னு வைங்களேன், காலையில நான் 4 மணிக்கு இல்ல 4:30 மணிக்கு எந்திரிக்கணும். இல்ல 5 மணிக்கு எந்திரிச்சா தான் 5, 5:30க்கு 5:45க்கு கிளம்புனேன்னா 5:30 இல்ல 5:45க்கு ரன்னிங்க ஸ்டார்ட் பண்ணாலும் 6:30, 7:30 20 கிலோமீட்டர் வச்சாலும் 2 மணி நேரம் ஒர்க் அவுட் இருக்கு. 8 மணிக்குள்ள நான் ஒர்க் அவுட்ட முடிக்கணும் அப்படின்னா, நான் இந்த சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணணும். 9 மணிலேருந்து 4:30, 5 மணிக்குள்ளலாம் எந்திரிக்க பார்க்கணும். இல்ல கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. யார்ட்டயாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி அவங்கள்ட்ட பேசம்போது ஒரு 10, 11 மணி ஆகுது அப்படின்னா, ஸ்லீப் வந்து ரொம்ப லேக் ஆயிரும். 2 மணி நேரம், 3 மணி நேரம் லேக் ஆகும். அது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இப்ப நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு, ஒரு 8:30, 9 மணி போல நான் தூங்கணும்.
மைண்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது ஆனால் தூங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மெலட்டோனின் டேப்லெட்ஸாக இருக்கட்டும், குறிப்பாக மெக்னீசியம் கிளிசனேட்டுன்றதை எல்லாரும் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு நான் லாஸ்ட் வீடியோஸில் வந்து எனக்கு தூக்கம் வந்து இந்த மாதிரி ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கல, என்னால் படுத்த தூங்க முடியலன்னு சொல்லும்போது, ஸோ அது வந்தது அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை ஒரு டேப்லெட் போட்டுட்டு நம்ம செல்லுலாம் நோண்டாமல் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு டீப் ஸ்லீப் இல்லை ஒரு தூக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து நிம்மதியாக அப்படியே தூங்கி ஒரு 7 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். டெய்லி 7 மணி நேரம். இப்போ 7 7 சார் 49 7 மணி நேரம் 7 நாள் அந்த 49 மணி நேரம் தூக்கம் இருக்கணும் நமக்கு. இதில் ஏதாச்சும் ஒரு நாள் 2 நாள் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் மிஸ் ஆகுது அப்படின்னா அதை எப்படியாவது டேலி பண்ண தான் பார்க்கணும். இது சரியாக பண்ணலை அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்பேனில் வந்து டைமிங் குறையும். ஸோ அதனால தூக்கத்துக்காக இப்போ மெக்னீசியம் கிளைசினிக்கேட் ஆர்டர் போட்டிருக்கேன், இன்னும் வரல. இப்போ கடைசியாக ஓட்ஸு காலையில் ரெடிமேடாக டக்குன்னு ஈஸியாக சுடு தண்ணியில் கலந்தோமா, ஒரு வாழைப்பழத்தை எடுத்து போட்டோமா, ஒரு ஆப்பிள் எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டோமா, 5 முட்டையை அவிச்சோமா அப்படின்னு இது பண்ணுறதுக்காக அங்கே மசில் பிளேஸ் தான் மோஸ்ட்லி பண்ணுறேன். ஹெல்த் கார்டு பொறுத்தவரை மசில் பிளேஸை டைப்பு. ஸோ அதனால் அந்த பிராண்டு தான் அதிகமாக இருந்ததுனால அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ கடைசியாக சொல்ல வந்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மசில் பிளேஸும் வந்து ட்ரஸ்டடு ஒரு நல்ல வெரிஃபைடான நல்ல ட்ரஸ்டடான ஒரு பிராண்டுன்றது தான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தார். அவர் வந்து இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருந்தார். இந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸை பொறுத்தவரையும் மசில் பிளேஸை தாராளமாக எடுக்கலாம் அப்படின்றதான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து மசில் பிளேஸ் வந்து தவிர்க்கிறது எதுக்கு அப்படின்றது எனக்கு இன்னும் டீட்டெயில்டாக தெரியல. எனக்குமே அதை நம்ப முடியல. ஸோ உங்களுக்கு எது சேஃபாக இருக்குது, சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் படி உங்களுக்கு எது சேஃபாக, உங்களுக்கு எந்த ப்ரோட்டீன் பிராண்டு சேஃபாக இருக்குன்னு உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அடுத்த தடவை எடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஓகேவா? ரன்னிங்க்கு இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறேன் நான். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை. ஹெல்த் கார்டுக்கு வந்திருக்கோம். ஹெல்த் கார்டில் போயிட்டு தனுஷுக்கு ப்ரோட்டீன் பவுடர் வாங்கணுமா, இடபிள்யூ வாங்கணுமா, அப்புறம் எனக்கு கிரியேட்டின், இடபிள்யூ, ப்ரீ ஒர்க் அவுட் இதெல்லாம் வாங்கணும். வாங்கிட்டு போவோம். எப்போயும் இங்கே தான் வந்து வாங்குறது, பார்த்து வாங்கினா தான் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால ப்ளீஸ். பிளான் பிரேஸ்டு ப்ரோட்டீன், இது ஓட்ஸு, இதில் ஹை ப்ரோட்டீன் ஓட்ஸ் வாங்க சொன்னீங்களா? இது இதான் நான் போன தடவை இது வாங்கிட்டு போனேன். இதில் வாங்கிட்டு போனேன்டா. நல்லா இருக்கா? இது மசில் பிளேஸில் இருக்குது. நான் வாங்கிட்டு போனது பின்டோலான்னு ஒன்று. அது நல்லா இருந்தது. நல்லா இருக்காது? டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் இருக்கும், நல்லா இருக்கும். டேஸ்ட்டுக்குலாம் நல்லா இருக்கும்டா, ஒருத்துடா. அது ஹை ப்ரோட்டீன்லாம் இல்லை, சாப்பிட்லாம். மித்ததை சாப்பிட்றதுக்கு இப்போ இடபிள்யூ வந்து எனக்கும் தனுஷுக்கும் இப்போ 2 பேருமே இடபிள்யூ வந்து மசில் டெக்கில் எடுக்கலாமா இல்லை மசில் பிளேஸில் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது உனக்கு எப்படி தெரியுது? இந்த அது எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்டா. டேஸ்ட் இல்லை, ரெக்கவரி எப்படி இருக்கு? இடபிள்யூ பிளெண்ட் 8000 mg இது எல்லாமே கூட ப்ரோ. இதோட எம்ஜி லெவல் எல்லாமே உங்களுக்கு மசில் பிளேஸில் பார்த்தீங்கன்னா கூட இருக்கும். அமினோ ஆசிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கும். 9 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். லுசின், ஐசோலுசின், வாலின், எல் குளுட்டமைன் அண்ட் சிட்ரோல் மேலேட்டு, அது போக இன்னும் ஒரு 4 பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓ, ஆனால் இது ப்ரைஸ் எவ்வளோ? இது ப்ரைஸ் எவ்வளோ? இந்த செக் பண்ணுறேன் ஒரு நிமிஷம். கண்டிப்பாக 1.5 மாதத்துக்கு மேலே வருது எனக்கு. நல்லா நான் விட்டு தான் சாப்பிடுவேன். இதில் எத்தனை சொன்னீங்க? இதில் ப்ரோ அது 80 சர்விங் ப்ரோ. அது நீங்கள் ஃப்ளேவரிங்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா மசில் பிளேஸ் நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். செம்மையாக இருக்கும். பிராத்தெக்ஸ் இதெல்லாம் எவ்வளோ வரும்? பிராத்தெக்ஸ்மே உங்களுக்கு வந்து 200 mg கெஃபைன் தான் வந்து பாத்தீங்கன்னா வரும். இது 20 சர்விங்ஸ், இது வந்து 30 சர்விங்ஸ். 3 ஃப்ளேவர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதுல உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ நீங்க வந்து பிக் பண்ணி எடுத்துக்கலாம். இது C4. அது C4 வந்து இந்தியன் மேனுஃபேக்சரிங் பாத்தீங்கன்னா 200 mg கெஃபைன். ஓகே, பர்ச்சேஸ் முடிஞ்சுச்சு. அந்த 2 பேத்துக்கு சேர்த்து 6679 ரூபா ஆயிடுச்சு. என்னென்ன வாங்கியிருக்கோம்னா ஆப்டிமல் இதில் கிரியேட்டின் வாங்கினேன் நான். அப்புறம் பிராத்தெக்ஸில் இந்த சைஸில் இருக்கிறதுல ஒரு ப்ரீ ஒர்க் அவுட்டு. அப்புறம் என்ன வாங்கணும்னா இது வாங்கணும். இடபிள்யூலேருந்து மசில் டெக்கில் ஒன்று, மசில் டெக்கில் ஒன்று, மசில் பிளேஸில் ஒன்று, அப்புறம் 2 ஓட்ஸ் பாக்கெட்டு. இந்த இது அவ்வளோதான். இது மட்டுமே கிட்டத்தட்ட 6000 சில்லரை வந்துருச்சு. பேசிக் ப்ராடக்ட்டு, ரொம்ப பேசிக். கிரியேட்டின் பேசிக்கு. ப்ரீ ஒர்க் அவுட்டை விட்டுருங்க. இடபிள்யூன்றது அது காலையில் எடுக்கிறது. இதுக்கு மட்டுமே நமக்கு 6000 ரூபா. சரி, ஓகே. சரி ப்ரோ, பார்ப்போம். நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு சப்ளிமெண்ட் கடை போடணும். சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சப்ளிமெண்ட் கடை கிடையாது. அது ஒன்று போடணும். செய்வோம். புதுசாக ஒரு ஜிம்மும் கட்டணும். காசு தான் இல்லை. ஜிம்முக்கு நேரத்தை அச்சீவ்மெண்ட் சொன்னேன். எவ்வளோ சொன்னேன்? குறைஞ்சது 40 லட்ச ரூபா. இது 40-50 லட்ச ரூபா. ஆனால் அந்த காசு எடுக்கிறோம்னு நினைக்கவே கூடாது.
காசா எடுக்க முடியாது. காசு எடுக்க முடியாது. ஒர்க் அவுட் பண்றதுக்கே அப்படி சொல்லு. காசு எடுக்கணும்னு நினைச்சு பிஸ்னஸ் ஜிம்மு போட்டினா போட முடியாது.